வாடி என் மருமக பொண்ணே. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா இந்த ஸ்வேதா பண்ண ஹெல்ப் நினைச்சு பாப்பியா? சீ போக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப வெக்கப்படாத. மாமா இனிமே இந்த வீட்டை நினைச்சு கூட பார்க்க கூடாது. நம்ம உறவே அழுந்து போச்சு. வெள்ள போடி. கனடா மூணு பேருக்கும் கனவு கூட ஒரே மாதிரி வருது. என்ன ஆச்சு? மாமா பொண்ணு ஸ்பீடுக்கு ஒரு சத்தத்தையும் காணும். வாங்க போய் பார்க்கலாம். வா. ஷோ வெண்ணிலா, முத்தரசு என்னப்பா, என்ன இது? சித்தி, இந்த லூசு வெண்ணிலா பண்ண காரியத்தை பாருங்களேன். இங்க வா. அடிப்பாவி, என்னது இது? சித்தி சித்தி, பரவாயில்ல விடு சித்தி. வேற யாராவது செஞ்சிருந்தா உண்மையில எனக்கு ரொம்ப கோவம் தான் வந்திருக்கும். வெண்ணிலா தானே பாவம், அவளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். சித்ராவோட நகை புடவெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கா. அப்படி போடுறவங்க எல்லாம் சித்ரா ஆயிட முடியுமான்னு. பரவாயில்ல விடு முத்தரசு. நல்ல வேளை நீ கோவமா வந்ததை பார்த்து நான் பதறி போய் மேல வந்தேன். இப்ப நீ சிரிக்கிறத பார்த்ததும் தான் சந்தோஷமா இருக்கு. பார்த்த அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுதான். ஆனா அதுக்கப்புறம் நீ இப்பதானே சித்தி இவளுக்கு ஒரு புடவையை கொடுத்து நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அமிச்ச. அதான் அந்த கோவம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டேன். சித்தி, நீ ஒருத்தங்களை ஆசீர்வாதம் பண்ணி அது என்னைக்குமே பொய்யாடக்கூடாது, பழிக்கணும் சித்தி. அதே மாதிரி வெண்ணிலாவும் நீ சொன்ன மாதிரி எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும். இத பாருமா வெண்ணிலா, மறுபடியும் இந்த ரூம்குள்ளேயே வரக்கூடாது, சரியா? சரி மாமா. போ, எல்லாத்தையும் மாத்து. ஜாரி மாமா. பரவாயில்ல போ. குழந்தையாவே இருக்கல்ல. நம்ம கைய வச்சு நாமே நம்ம கண்ணை குத்திக்கிட்டோம் ஸ்வேதா. நமக்கான ஆப்ப நாமளே சீவி சிங்கரிச்சு தட்டுல வச்சு ரெடி பண்ணிருக்கோன்னு இப்பதான்க்கா தெரியுது. சரி விடுங்க அத்தை. நான் இதுக்கெல்லாம் அசர மாட்டேன். நாம ஏமாந்தது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். மாமா பிறந்த நாள்ல இப்போ விட்டதையும் சேர்த்து புடிச்சு காட்டுனா இல்லையான்னு பாருங்க.
ஏ வெண்ணிலா, பல கடை பார்த்தாச்சு, கடையை வெளியே பார்த்துட்டே பிடிக்கலைங்கிற. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் வீட்டுக்கு போறதா இல்ல உன் பின்னாடி சுத்தி திறதா? என்னண்ணே சின்ன குழந்தை மாதிரி வீட்டுக்கு போனோன்னு அடம் பிடிக்கிறீங்க? என் முத்து மாமாக்கு பிறந்த நாள்னா சும்மாவா? ஆமா ஆமா, சாதாரண நாள்லயே உன் மாமனை பார்த்தா சங்கு சக்கர மாதிரி சுத்துவ. இப்ப பிறந்த நாள் வேற, நீ புஷ்வானை விட்டுட்டு தான் அடங்குவ. இது வேறயா? டிரைவர் அண்ணே, பாட்டு சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வைங்க. வச்சிருங்க. ஏ வெண்ணிலா, உன் வயசுக்கு அனிருத் பாட்டை கேட்டு ஆட்டம் போறதை விட்டுவிட்டு இசைஞானி பாட்டை கேட்டு இவ்வளவு சிலுப்பு சொல்லிட்டுக்கிற. ராஜா சார் தான் நிறைய மாமா பாட்டு போட்டிருக்காங்க, அதனாலதான் கேக்குறேன், ஆடுறேன். அனிருத்தையும் போட சொல்லுங்க, நான் ஆடுறேன். சொல்றேன். பாட்டு போடாமலே தெரு தெருவா சுத்துனா. ஏய், நீ பாட்டுப்பா, இந்த கடை நல்லா இருக்குப்பா. இந்தாயா. அண்ணே, எங்க மாமாவுக்கு பிறந்த நாள் வருது, அதனால. சாரிமா, நன்கொடை கிடையாது போர்டு வச்சிருக்கோம்ல, வேற கடையை பாருங்க. கூட வந்த ஒரே காரணத்துக்காண்டி என்னையும் கேவலப்படுத்திட்டானே. அது இல்லண்ணே, எங்க மாமாவுக்கு துணி எடுக்க தான் வந்திருக்கோம். அப்படியாமா? சாரிமா. சாரி இல்லண்ணே, வேட்டி சட்டை தான் வேணும். அம்மா, அவர் மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டாரு, வா போலாம். நீ வேட்டி எடுக்கிறதுக்குள்ள என் வேட்டி கிழிஞ்சிரும் போ. வேட்டி சட்டை எங்க இருக்கு? அங்க போங்க. வாங்கம்மா, வணக்கம். என்ன சட்டைன்னு இருக்கு? டெர்லின், மஸ்லின், காட்டன், டெரி காட்டன், மிக்சடு காட்டன், பாலிஸ்டர், ஜூட்டு, லெதர், உள்ளானு, சாட்டின், லெனின், ரயான், நைலான், நெட்டேடு, வெல்வெட். வாட் யூ வாண்ட் டு டு? இவன் கேப்டன் ரசிகனா இருப்பானோ? பயங்கர ஃபீலிங்ஸோட கஸ்டமரை டீல் பண்றேன். என் முத்து மாமாக்கு ஏத்த மாதிரி சூப்பரான சட்டையை எடுத்து போடுங்கண்ணே. பார்த்ததும் அவர் அசந்து போய் அசையாம நின்னுறணும். கொடுத்துருவா. உங்க மாமா எப்படிமா இருப்பாரு? சாரு மாதிரி இருப்பாரா? இவ்ளோ கேவலமாவா இருப்பாரு? என் மாமா தேசிங்க ராஜா மாதிரி சும்மா தேஜஸா இருப்பாரு. வெண்ணிலா, என்னைய இவ்வளவு கஞ்சி கூத்தாடி கூட்டு வந்து என்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? நான் கிளம்புறேன் போ, எனக்கு வேலை இருக்கு. என்னண்ணே என்கிட்ட போய் கோச்சுக்கிற? சாரிண்ணே. அப்படி வா வலிக்கு. நான் எப்பவுமே உண்மைதானே பேசுவேன். உனக்காக எப்படி போய் சொல்றது? டேய் சண்முகா, உனக்கு இது தேவையாடா? இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? சாயங்கால நேரத்துல ஒழுங்கா வீட்டுக்கு போகாம நீ ஏன்டா இப்படி சேவை செய்யணும் ஆசைப்பட்டு கேவலப்படுறா? மடி, சண்முகம் யாருமா? அவதாங்க. அச்சச்சோ, ஆளுதான் பாக்குறதுக்கு படி கேவலமா இருக்காருனாலும் புத்தி சோதனமும் இல்லாம இருக்காரேம்மா. ஏய், உன் மாமனுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்க வந்தியா இல்ல இந்த ஆளோட சேர்ந்து என்ன பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தியா? ஒழுங்கா எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பு. அண்ணே, அண்ணே, அண்ணா இது. அண்ணா இது எடுங்கண்ணே. அது எடுண்ணே. அண்ணா அது. தண்டால் பஸ்தி குஸ்தி பளு தூக்குறது, இப்படி பல எக்ஸசைஸ் பண்ண வச்சு வெண்ட நிமித்தி விட்டாலே ஆத்தாடி. மடி, இது எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான்மா, சூப்பரா இருக்கும். அண்ணா, நம்ம இருக்கிறது இங்க தானே, எதுக்கு இங்கிலீஷ்கார மாதிரி துணி போடணும்? நல்ல மஞ்சள் கலர்ல மங்களகரமா என் மாமனுக்கு சட்டை எடுங்க. அதோ அந்த மஞ்சள் கலரு இதாமா? இதுக்கா இத்தனை சட்டையை பார்த்த? கடைசியில பங்குனி உத்திரத்துக்கு பழனிக்கு மாலை போட்டு போற மாதிரி இல்ல சட்டை எடுத்திருக்கா. இந்தாமா, வேற என்னமா வேணும்? வேட்டி கொடுங்கண்ணே. எவ்வளவு? ஒரு 2 முழம் போதுமா? ஏமா, இது என்ன பூக்கடையாமா? ஒரு 8 முழத்துல வாங்கிக்குமா. சரி, பெசல் வேட்டியா கொடுங்க. சொட்ட தலையை நல்லா கம்பெனி தர்றானே, எதை காட்டினாலும் எடுத்து எடுத்து தர்றேன். ஐயோ, ஏமா என்னாச்சு? வேட்டில பாக்கெட்ட காணோம். ஏமா, அந்த மாதிரி வேட்டியெல்லாம் கேட்டாத்தமா கொடுக்க முடியும், அதெல்லாம் விலை அதிகமா. பரவாயில்ல, பாக்கெட் வச்சு வேட்டியே கொடுங்க.
இந்தம்மா. என்ன வேட்டி வெள்ளை கலர்ல மட்டும்தான் இருக்கா? ஏம்மா கருப்பு வேட்டி கட்டிட்டு உன் மாமன் என்ன சபரிமலைக்காம போறாரு? சரி சரி, எவ்வளவு ஆச்சு? வேட்டி 300, சட்டை 500, மொத்தம் 800 ரூபா ஆச்சுமா. என்கிட்ட 600 ரூபாய் தான் இருக்கு. 200 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது? ஹை, அடி பாவி, என்னையும் காலி பண்ணது இல்லாம என்கிட்ட இருந்து 200 ரூபா வேற ஆட்டைய போட்டால. இந்த பொண்ணுகிட்ட ஒரு வேட்டியும் சட்டையும் விற்கிறதுக்குள்ளார பெருத்து வடிய வச்சுட்டாளே. என்ன ஸ்வேதா, காலையில இவ்வளவு பரபரப்பா இருக்க? மாமாக்காக ஒரு பர்த்டே கிஃப்ட், அது வர நேரம், அதான் வெயிட்டிங். ஓ, ம், ஐ வந்துருச்சு, நான் போய் பாக்குறேன். ம். ஐ, நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா? அடடடடடா, முத்து மாமா பிறந்த நாள் அதுவுமா? எல்லாரும் சீக்கிரமே எந்திரிச்சிட்டீங்களா? அது சரி, நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? மாமா பிறந்த நாள்னா சும்மாவா? தூக்கமே பிடிக்கல, கோழி கூப்பிட எந்திரிச்சு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் புது துணியோட வந்திருக்கேன். முத்து மாமா எங்க அண்ணி? அண்ணன் தூங்கிட்டு இருக்கு. சரி சரி, நான் போய் எழுப்புறேன். மாமாவுக்கு நான் கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் கிஃப்டா இருக்கணும். எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்துங்க. வெண்ணிலா, கொஞ்சம் நில்லு. ஆமா, நீ அண்ணனுக்கு புது துணி எடுத்தேன்னு சொன்னல, அது எங்க காட்டவே இல்ல? மாமா பிறந்த நாளுக்கு எடுத்தது மாமா கிட்ட தான் முதல்ல காட்டணும். அப்போ நீ எங்களை வேறையா தான் பாக்குற. முத்தரசு அண்ணன் மட்டும்தான் உனக்கு சொந்தம், அப்படிதானே? ஜிலேபி ஜிலேபி, அழாத ஜிலேபி, நீ அழுதா என்னால தாங்க முடியாது. அழுகாத அண்ணி, எனக்கும் அழுகாச்சியா வருது. துணி தானே, நான் காட்டுறேன். என்னது இது? எல்லாரும் சிரிப்பி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது காட்டு. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? பின்ன வயக்காட்டுல சோளக்குள்ள பொம்மை போடுற துணிய அண்ணனுக்காக ஃப்ரீயா கேட்டு வாங்கிட்டு வந்தியா? என்ன பூங்கத, எதுக்கு இப்ப வெண்ணிலாவை இப்படி கிண்டல் பண்ற? எங்கேயாவது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ண துணியை வித்திருப்பான், அத வாங்கிட்டு வந்திருப்பா. ஓபன் பண்ணி காட்டுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன நடந்திருக்கும் நான் சொல்லட்டுமா? பக்கத்து வீட்டுல யாராவது துணியை காய போட்டிருப்பாங்க, அதை தூக்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஜஸ்ட் ஸ்டாப் இட். இதுக்கு மேல வெண்ணிலாவை கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹாய், கோட்டு இது என்ன விலைக்கு வாங்குனது? ஷோரூம்ல இருக்கிறதுலயே இதான் காஸ்ட்லியான துணி. மொத்தம் 60,000 ஆச்சு. 60,000-மா? வெண்ணிலா, நீ எத்தனை ரூபாய்க்கு வாங்கின இந்த ட்ரெஸ்? 800 ரூபாய். 600 ரூபாய் தான் கொடுத்தேன், பாக்கி 200 ரூபாய் கூட வந்த சண்முகம் தான் கொடுத்துச்சு. பாத்தியா, இது அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி பணம் கொடுத்து எடுத்த கோட் சூட். ஏன் வெண்ணிலா, இதுக்கு முன்னாடி நீ இது மாதிரி கோட் சூட்லாம் பாத்திருக்கியா? டிவில சினிமால தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான் பாக்குறேன். முழுசா கூட காசு கொடுக்க முடியாம சண்முகத்தை ஏன் கொடுக்க வச்ச? இங்க வீட்ல வந்து உன் முத்து மாமா கிட்டயே
உனக்கு துணி எடுக்கணும் என்கிட்ட காசு இல்லைன்னு வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. சும்மா ஆளாளுக்கு கிண்டல் பண்ணாதீங்க. அவ எத்தனை ரூபாய்க்கு எடுத்தாங்கிறது முக்கியம் இல்ல, அவளோட அன்புதான் முக்கியம். ம்? சபாஷ் ஸ்வேதா, அத்தனை பேரும் கிண்டல் பண்ண ஒரு விஷயத்த எவ்வளவு பாசிட்டிவா மாத்திட்ட. இதோ பாரு வெண்ணிலா, முத்தரசன் தினம் இதே வேஷ்டி சட்டையோட தான் மில்லுக்கு போறான். இன்னைக்கு பிறந்த நாளும் அதுவுமா கொஞ்சம் வித்தியாசமா போடட்டுமே. இருங்க அத்தை, நான் வெண்ணிலா கிட்ட பேசி பாக்குறேன். இங்க பாரு வெண்ணிலா, உனக்கு மாமாவ வேட்டி சட்டையில பார்க்க ஆசையா இல்ல கோட் சூட்ல பார்க்க ஆசையா? கோட்டு சுட்டுல தான் பார்க்க ஆசை. அப்போ இந்தா எடுத்துட்டு போய் நீ எடுத்ததா மாமாக்கு கொடு. ஐயோ வேணாம். இங்க பாரு, நீ எடுத்தா என்ன நான் எடுத்தா என்ன? ம்? மாமா கோட்டு போடணுங்கிறது தான் முக்கியம், அப்படிதானே? இந்தா எடுத்துட்டு போ. வெண்ணிலா, அந்த வேட்டி சட்டை பிரசாதம்லாம் வச்சுட்டு போமா. 1,00,000 ரூபாய் துணி, குங்குமம் பட்டா கரையாயிடும். மாமாக்கு பிரசாதம் கொடுக்க போறேன். அவன் என்ன ஓடியா போயிட போறான்? கீழே இறங்கி வரும்போது கொடுத்துக்கலாமா. அதை வச்சுட்டு கோட்டை கொண்டு போய் கொடு. என்ன ஸ்வேதா, நீ வாங்கின கோட்டை அவகிட்ட கொடுத்து அனுப்பிட்ட? அவ போய் நான் சொன்ன மாதிரி நான் தான் எடுத்தேன்னு போய் சொல்லுவா. மாமா நம்ப மாட்டாரு. அதுக்குள்ள நான் போய் உண்மைய சொல்லி அவளை நோஸ் கட் பண்ண போறேன். ஓ, இதுக்கு பேர் தான் விட்டு பிடிக்கிறதா ஸ்வேதா? மாமா, ஹாப்பி பர்த்டே மாமா. பர்த்டே? ஆமால்ல, என் பிறந்த நாள் எனக்கே மறந்து போச்சு. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? பின்ன என் முத்து மாமா பிறந்த நாள நான் மறப்பேனா? அடேங்க அப்பா, நீ முத்துமாமான்னு சொல்லிட்டு இருக்கிறது பெரிய நேரு மாமா லெவலுக்கு இந்த பில்டப் பண்ணிட்டு இருக்க. விட்டா கவர்மெண்ட் கிட்ட சொல்லி லீவ் விட சொல்லுவ போல இருக்கு. இது என்னது? கோட்டு சூட்டு மாமா. அது எனக்கும் தெரியும். அது எப்படி உன் கையிலன்னு கேட்டேன். வாடகை கேட்டியா? இல்ல மாமா, இது உனக்காகவே எடுத்து தச்சது. ரொம்ப ரூபாய் ஆச்சு. யாரு? நீ எடுத்தியா? இல்ல மாமா, ஸ்வேதா அக்கா தான் எடுத்துட்டு வந்தாங்க. நான் உனக்காக ஆசாசியா சட்டை வேட்டி எடுத்துட்டு வந்தேன். கலரை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பதான் ஸ்வேதாக்கா கோவத்துல, இந்த வேணிலா கோட்டு சுட்டு இத நீயே வாங்கினதா மாமாக்கு கொண்டு போய் கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதானே பார்த்தேன். நீ எல்லாம் ஷோரூம்குள்ள போனா உன்னை ஷோரூம்குள்ளே விட மாட்டாங்க. ஓய், சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. அது இருக்கட்டும். ஸ்வேதா வந்து நீ தான் எடுத்ததா சொல்ல சொன்னா. ஆனா நீங்க வந்து ஏன் நீ எடுத்ததா சொல்லவே இல்ல? எனக்கு தான் பொய் சொல்ல வராதே மாமா. அப்படி பேசினா சாமி கண்ண குத்திரோன்னு அம்மா சொன்னதுல இருந்து ரொம்ப பயம். சொச்சோ, அப்படியா? பரவாயில்ல. சாமி பேர் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. சரி, கோட்டு சூட்டெல்லாம் ஓகே. அடிக்கிற வெயிலுக்கு நான் எங்க இதை போட்டு போறது? போ, எடுத்துட்டு போ. மாமா மாமா, ஒரு தடவை போடு மாமா, ப்ளீஸ் மாமா. ஒன்னு டைம் மாமா, வேறட்டு மாமா. வெண்ணிலா, ஒரு தடவை போட்டு நிக்கிறதுக்கு நான் என்ன ஷோரூம் பொம்மையா? லூசு, எடுத்துட்டு போ. மாமா மாமா பாருக்கா, மாமா இந்த ட்ரெஸ் போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஓய், இந்த மாதிரி சூட்லாம் போட்டு நிக்கிறதுக்கு வெள்ளைக்காரன் ஏசி ரூம்ல வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போறதுக்கு ஓகே. நம்மள மாதிரி உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது செட் ஆகாது. புரியுதா? என்ன மாமா நீங்க முதல்ல கை கொடுங்க. Wish you many more happy returns of the day. Stay blessed, keep smiling. May all your dreams come true. Thank you. சூப்பர் ஸ்வேதாக்கா. எனக்கும் இப்படிதான் நீளமா இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுறேன். பேசுற, ஆனா அது மத்தவங்களுக்கு புரியுதா? அதுக்கு தனியா வெனிலா டிக்ஷனரின்னு ஒன்னு போட்டுருவோம். என்ன வெனிலா? மாமா, சித்ராக்கு இறந்ததுல இருந்து
நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதே இல்லைன்னு அத்தை சொன்னாங்க. இந்த வாட்டி அது பிரேக் பண்ணணும். இனிமே நீங்க பர்த்டே கொண்டாடணும். இந்த பர்த்டே மட்டும் இல்ல, இனி வரப்போற எல்லா பர்த்டேவையும் நீங்க கொண்டாடணும். இது என்னோட இல்ல 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 எங்க எல்லாரோடைய அன்பான உத்தரவு. இல்ல அது மத்த நாள் நீங்க உங்களுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எங்க எல்லாருக்காகவும் இந்த கோட் சூட் போட்டு செலிப்ரேட் பண்றீங்க. ப்ளீஸ் மாமா. ஆமா மாமா, போட்டுக்கோங்க மாமா. சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீ சொன்ன மாதிரி உங்களுக்காக போட்டுக்கிறேன். ஓகேவா? எப்படி இருக்குமோ. மாமா இத போட்டுக்கிட்டு சும்மா ஹீரோ மாதிரி வர போறாரு இல்லக்கா? ஆமா. வெனிலா, வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். உன்னை அத்தை கீழே கூப்பிட்டாங்க. சீக்கிரமா போ, ஏதோ முக்கியமான வேலையா. சரிக்கா. ஸ்வேதாக்கா, மாமா ட்ரெஸ் போட்டு வந்ததும் பாத்துட்டு போறேன், சரியா? ஐயோ வெனிலா, கோட் சூட் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? நீ அதுக்குள்ள என்னன்னு கேட்டு திரும்ப வந்துடலாமே. இங்க பாரு வெனிலா, நான் உனக்காக தான் சொல்றேன். அத்தை உன்னதானே திட்டுவாங்க. அப்புறம் நல்ல நாள் அதுவுமா நீ மூட் அவுட்டா சுத்திட்டு இருப்ப. எனக்கு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் வெனிலா. சரி, ஒன்னு பண்ணு. மாமா வந்துச்சுன்னா நீ டை கட்டி விடு. நான் கீழே போய் அத்தைய பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே? இல்லக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்களே போட்டு விடுங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். போ.